யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. உன் உள்ளத்தில் துணிவு இருந்தால் இந்த உலகம் உனது கையில் வரும். கொள்கை உறுதியோடு வாழ நினைத்தால் இந்த உலகம் உனக்கு பரிசு தரும். இது எம்ஜிஆர் படத்திற்கு எழுதப்பட்ட பாடல். சாதாரண வரி கிடையாது. என்ன சம்பவத்துக்கு இது எழுதுனாங்க, என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். சரி, இந்த படம் வந்துச்சா வரலையா? எம்ஜிஆருக்கு திகில் எதற்கு வந்தது? கவிஞரின் வாக்கு ஏன் பலித்தது? கவிஞர்களால் நாம் ஏன் சாபம் ஏற்கக்கூடாது என்பதற்கான கேள்வியும் விடையும் இந்த காணொலியில் இருக்கிறது தோழர்களே. ஆதாரத்தோடு, வழக்கம் போல் நான் சொல்கிறேன், ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். மீண்டும் வாசிக்கிறேன். உன் உள்ளத்தில் துணிவிருந்தால் இந்த உலகம் உனது கையில் வரும். கொள்கை உறுதியோடு வாழ நினைத்தால் இந்த உலகம் உனக்கு பரிசு தரும். நான் போன காணொலியில் சொன்னேன் இல்லையா, இதுதான் பதில் என்கின்ற டைட்டில், படத்தோட டைட்டில் வச்சு எம்எஸ் விஸ்வநாதன் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் பாடல்னு சொல்லி திரைப்பட பதிவத்தில் பதிவு செஞ்ச முதல் பாடலாசிரியர்னு சொன்னேன் இல்லையா. அப்படி அவருக்காக அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாடல் எதுனா, எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்த நேரம். அப்போது அனைத்து அதிகாரங்களும் ஒன்றிய அரசியல் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்று அன்று போற்றி பவர்ஃபுல் லீடராக இரும்பு பெண்மணி, அந்த இரும்பு பெண்மணிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு கூட சொல்லிடுறேன். மார்கரெட் தாட்சர் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தது ஒரு பெண். அந்த காலகட்டத்தில் தான் இந்திரா காந்தி இங்கே பிரதமராக இருந்தாப்புல. அவங்க தான் நமக்கு மிகப்பெரிய சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, மிசா. அந்த சட்டங்களில் தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பப்பட்டு, பத்திரிகைகள் திணிக்க வரப்பட்டு, ஆட்சிகளை கலைத்து எறியப்பட்டு, கேள்வி கேட்டவர்களை குரங்குகையில் சிக்கிய மாலைகளை பீத்து எறியப்பட்டு, காமராஜர் கூட ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்து இந்த தேசம் போச்சே தேசம் போச்சேன்னு கத்தி கதறி சாகுவதற்கு காரணமாக இருந்தது அதே காங்கிரஸ், அதே கட்சி. அந்த கட்சி தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் செஞ்சது. இப்போது இன்றைக்கி பேசுகிறது மாதிரி எல்லாம் அன்றைக்கி பேச முடியாது. அப்படி நீங்கள் பேசினீங்கன்னா கேள்வி கேட்பாரே இல்லாமல் உங்களை ஒரு நிமிஷத்தில் ஆட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. அது எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தான் நிறுத்தப்பட்டது. அதைத்தான் மோடி இன்று புதிய வழியில் கொண்டு வர்றாரு. ஒரு முதலமைச்சரோ அமைச்சரையோ ஏதாவது ஒரு வழக்கில், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டில் அவர்கள் விசாரணை கைதியாகவோ அல்லது கைதியாகவோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களாகவோ சிறைச்சாலைக்குள் இருந்தால் அவர்களை டிஸ்மிஸ் செய்யலாம்னு கொண்டு வராங்க. அதுங்க நடந்தது தான் இப்போ புதுசாக கொண்டு வர்றதுக்கு அப்ளிகபிள் பண்ணியிருக்கிறாங்க, சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஜனநாயகத்திலிருந்து கிழித்து எறிந்து தூக்கி எறிய வேண்டும். மக்களாட்சியின் மாண்பு குறைக்கப்படும். ஒற்றை ஆட்சி என்பது மனிதகுல மாண்பை சிதைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அது நடந்தே தீரும், காலம் பதில் கொடுக்கும். இப்போ அது இல்லை செய்தி, அது புது வடிவம். அந்த வடிவத்தில் இருந்தது தான் அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது. அப்போ எம்ஜிஆர் பதில் சொல்லணும்ல. அப்போ அதுக்கு போடப்பட்ட பாடல் தான் இது. நீ உறுதியாக இரு, கொள்கை வழி நின்றால் உலகம் உனக்கு பரிசு தரும். கவிஞனோட வாக்கு. ஆனால் அந்த கவிஞனோட வாக்கு தான் பலித்தது. எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த பழுதனை கெட்டி தழுவி பரிசு எப்படி கொண்டாடினார்? அது என்ன செய்தி, யார் மூலமாக என்ன சொன்னார்? இந்த சம்பவம் எதுக்கு நடந்தது? இயக்குனர் நீலகண்டன் அந்த இடத்துல இருக்கிறார், இயக்குனர் சங்கர் அங்கே இருக்கிறார், எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கிறார், தாளம்பூ என்கின்ற படத்தை இயக்கம் செய்த ராமதாஸ் என்பவரும் அந்த இடத்துல இருக்கிறார். இப்போது இந்த இடத்துக்கு கவிஞர் முத்துலிங்கத்தை அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அவர் வாரார், பதிவு செய்கிறார். எம்ஜிஆர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது சிச்சுவேஷன் இந்த மாதிரி இதுகளில் ஒரு பாட்டு இருக்கணும். என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த செகண்டில் இவர் ஒரு பாட்டு போட்டார். அரசியல் தட்பவெப்ப நிலை, தமிழ்நாட்டோட நிலை அறிந்து தான் அந்த உலகம் வசப்படும், வெற்றி உன்னை தேடி வரும் அப்படிங்கிற வார்த்தையில். இப்போ எம்ஜிஆர் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இன்னொரு பாடல் ஒரு சந்தம் ஒன்று போடுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு டியூனுக்கு ஒரு பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டியூனுக்கு எழுதுகிறாரு. பொதுவாக அதை சொன்னால் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் போல். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். அதில் இப்போது எம்ஜிஆர் என்ன காட்சி எப்படி அமைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரியான காட்சி. இதுக்கு வாலி ஒரு டைட்டில் வச்சார் இல்லையா, உன்னை நான் விடமாட்டேங்கிற ஒரு டைட்டில் வச்சார் இல்லையா, அது எப்படி கேப்சிங்காக இருந்ததோ இது இந்திரா காங்கிரஸ்க்கு வச்ச பதில் தான் இதுதான் பதில். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறார், தற்கொலை செய்வது தவறு, மனிதன் செய்யக்கூடிய மாபெரும். எம்ஜிஆரோட வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், கவிஞர் எழுதியிருக்கிறார். தங்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் மிருகங்கள் கூட தற்கொலை செய்வது இல்லை.
ஆனால் 5 அறிவு படைத்த விலங்குகளே தற்கொலை செய்யாத போது 6 அறிவு படைத்த மனிதர்கள் ஏன் தற்கொலை செய்வதும்? அது ஒரு கோழைத்தனம் அல்லவா? உறுதியும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அவசியம் வேண்டும். தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை மக்களுக்கு ஏற்பட்டால் அந்த மக்கள் அந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும்? ஒரு தலைவன் அவன் ஏன் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவராக இருந்தான்? தனக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அது அவர் அரசியல் நடவடிக்கைகள் எடுத்துடலாம்ல, எழுதிடலாம், பேசிடலாம்ல. ஆனால் மக்களுக்கு ஒரு தனி மனிதனுக்கு இது வந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டு கற்றறிந்த சான்றோர்களை, உலகத்தை பாடமாக்கி பதிவு செய்யக்கூடிய கவிஞர்களை, ஆன்றோர்களை, படைப்பாளர்களை, எழுத்தாளர்களை கொண்டு வந்து தன்னை சுற்றி வச்சுக்கிறார். எல்லாம் சொல்கிற எம்ஜிஆருக்கு ஒன்றும் தெரியும். எம்ஜிஆர் கேளுங்க, நான் தான் சொல்கிறேன்ல, ஆதாரத்தோடு சொல்கிறேன்ல. பக்கம் 148 ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதேங்கிற புத்தகத்தில் பதிவு செய்யதை வேணால் காட்டுறேன். இதில் இருக்கக்கூடிய செய்திகள் தான் நான் சொல்கிறேன். யாருக்காவது பயன்படும் இல்லவா, அதனால் இதை நான் காட்டுறேன். நான் செய்தியை பக்கத்தில் 148, 49, 50 இந்த மாதிரி செய்திகள் போயிட்டுருக்கு தோழர்களே. அது உங்கள் கவனத்துக்காக அதை கொண்டு வரேன். சரி, இருக்கு இல்லையா? தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை தனி மனிதர்கள் வந்தால் அதை எப்படி செய்வாங்க? அப்போது ஒரு பாட்டு எழுதுன்னு சொல்லும்போது தான் அவர் இலக்கியத்தை காதலோடு கலந்து இழுக்கக்கூடியது தான். வண்ண பூஞ்சோலை வாழ்க்கை பொன்மேடை, வளமோடு நீ வாழலாம், புள்ளி மயில் போல் நீ ஆடலாம், குயில் போலவே இன்ப வான் மீதிலே நீ மகிழ்வோடு இசைப்பாடலாம்னு சொல்லி சந்தத்தை முதல்ல கொடுத்து மனிதர்களில் முதல்ல தேட்டருக்கு உள்ளே இழுத்து தீர்வை என்ன சொல்கிறாருங்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு காட்டு இலாக்கா அதிகாரியாக எம்ஜிஆர் நடிக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை சாட்சி வச்சு ஒரு பாட்டு எழுதியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கவிஞர் எழுதுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தை என்ன செய்யும், ஒரு கவிதை வரி என்ன செய்யும் அப்படிங்கிறதுல தான் சொல்கிறவங்க. வளைவுகள் திருப்பங்கள் வழியை மாற்றலாம். வளைவுகள் திருப்பம்னா டேர்னிங். வளைவுகள் திருப்பங்கள் வழியை மாற்றலாம், வழி சொல்வோர் வேறொரு திசையை கூட காட்டலாம். கலங்கரை விளக்காக நீ மாற வேண்டும், கரை சேர நினைப்போருக்கு ஒளியாக வேண்டும். எம்ஜிஆர் சொல்லலை, உங்களையும் என்னையும் தான் சொல்கிறார். யாரை வச்சு பேச வைக்கிறாரு? கவிஞரை எழுதி வாங்குறார். எனக்கு ஒரு பிரச்சனை வந்து ஆட்சியை தூக்கி போட்டாங்கன்னா நான் அதை எப்படி கையாளணுங்கிறதுக்கு பற்றி அது மேட்ரு இல்லையா? உனக்கு எனக்கு வந்த பிரச்சனை வந்தால் நீ என்ன செய்யணும்? அதுதான் எழுதுகிறாருங்க. வளைவுகள் திருப்பங்கள் வழியை மாற்றலாம், வழி சொல்வோர் கூட தவறாக சொல்லிடலாம். ஆனால் கலங்கரை விளக்காக நீ மாற வேண்டும், கரை சேர நினைப்போருக்கு அந்த ஒளி இருக்கு இல்லையா, சுற்றிக்கிட்டு வரும் இல்லையா, அது நீயா இருக்கணும்னு சொல்கிறாங்க. எழுதுறியா போடியான்னு சொல்லி பாட்டை போட்டாங்க. முடிஞ்சு வச்சு எழுதிட்டாங்க. இது என்ன சம்பவம்? பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, உள்ளே இருக்குது. இப்போ கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, டைரக்டர் நீலகண்டனை பார்த்து சொல்கிறாரு, எடுக்க போகாத படத்துக்கு நடிக்க போகாத எம்ஜிஆருக்கு இந்த பாட்டை பதிஞ்சான்னு பதியாமல் இருந்தானே ஏன் 3 நாளாக போட்டு ஏன் உயிரை வாங்குறாங்க? இந்த படமே எடுக்க மாட்டாங்க, இந்த பாடலே வெளியிட மாட்டாங்க. இது நடக்க என்னையா சொல்கிற நீ? இப்படி சொல்லாதையா. யார்? டைரக்டர் சொல்கிறார். எம்ஜிஆர் எடுக்கிறாரியா, முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர், அது எப்படி நிற்கும்? ஆட்சி அதெல்லாம் கிடையாது. இந்த பாட்டு எடுக்கவும் மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. நான் எம்ஜிஆர்கிட்ட சொல்லிடுவேன், சொல்லுங்கங்கிற. எம்ஜிஆரை பார்த்தா சிறுநீர் கழிக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியல. அப்போ ஒரு கவிஞனோட கட்சி அங்கே தான் இருக்குது ஊரில். அப்போ அவர் சொல்கிறாரு, சொல்லுங்கள் சும்மா, அப்போ நீ சொன்னதை ரிப்பீட் பண்ணுங்கிறார் இன்னொரு. அது அவருடைய வழக்கமாக. ஒரு வார்த்தை நம்ம மாற்றி ஒருத்தனை சொல்லிடக்கூடாது. ஏன்னா அந்த படமே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாப்புலே எம்ஜிஆர் கூடயே இருக்கிறவர், ஆமாம் எடுக்க மாட்டாங்கங்க, சொல்லுங்கங்க, சும்மா சொல்லுங்கங்கிறார். எம்ஜிஆருக்கு ஃபோன் போட்டாங்க, தலைவரை இந்த மாதிரி இப்படி செய்தி, உங்கள் கூட இருக்க உங்கள் கவிஞர் பாடலுங்க கவிஞரை இப்படி சொல்கிறாரு. யார் சொன்னா? முத்துலிங்கம்மா. என்ன சொல்கிறாப்புல? இன்னும் 4 நாளைக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து நடிக்கவும் மாட்டார், வைக்கவும் மாட்டார், இந்த படம் எடுக்கவும் மாட்டாங்க. அப்படியா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாரா? ஆமாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 4 நாளில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விடலாம். அறிவிக்கப்பட்ட பிறகு எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போவாரா, ஷூட்டிங் போவாரா? அதனால் நான் சொன்னேங்கிறார். இதை எம்ஜிஆர்கிட்ட சொல்லவான்னு கேட்டேன். சொல்லுங்கள் தலைவரேங்க. நான் சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கீழே வச்சுட்டாரான். அந்நேரம் பார்ப்போம், 4 நாள் கழித்து பார்ப்போன்னு. விதி என்ன செஞ்சது தெரியுமா? அன்று மாலையே தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது.
இந்த பாடல் கம்போசிங் நடந்துச்சு இல்லையா, அது அப்படியே ஊற்றி மூடப்பட்டது. என்னையா நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு அதே நீலகண்டன் அதே முத்துலிங்கத்திட்ட சொல்கிறாரு. இப்போ கவிஞர் முத்துலிங்கத்திட்ட நீலகண்டன் சொல்கிறாரு, என்னையா நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு. இதுக்கு முத்துலிங்கம் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? மீண்டும் தேர்தல் வரும் என்று சொன்னேன், அறிவிச்சிட்டாங்களா? மீண்டும் முதலமைச்சர் இதைவிட அதிகமான தொகுதிகளில் ஜெயித்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்கிறார். உன் வாக்கு பழிச்சிருச்சு அப்படின்னா எம்ஜிஆர் ஒன்றைத்தான் நினைப்பார், உனக்கு பெரிய பரிசு கொடுப்பாரியா எதுக்குனார். நான் அதை நினைக்கவில்லை, மக்களுக்கு ஒரு பொற்காலம் நடக்கும்னு சொல்கிறார். இது அப்படியே தேர்தல் நடந்தது. இது ஒரு பெரிய செய்தி. இது அப்படியே தேர்தல் நடந்தது. எம்ஜிஆர் மகத்தான வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் தான் அவர் கேட்ட கேள்வி, நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன குற்றம் புரிந்தேன் என் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு? தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள், ஆட்சியை கொடுத்தது தான் நான் செய்தது குற்றமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. வெற்றியை அள்ளி கொடுத்துட்டாங்க. கலைஞர் காணாமல் போயிட்டார். இந்திரா காந்தி மீண்டும் டெல்லிக்கே ஓடி போயிட்டாப்புல. அஸ்தமனம் ஆகிப்போச்சு எல்லாமே. இப்போ கவிஞர் யோசிப்பார் இல்லையா, எம்ஜிஆர் யோசிப்பார் இல்லையா. எம்ஜிஆர் கூப்பிடுதாரு கவிஞர் முத்துலிங்கத்துக்கு. அப்போ தான் அவர் கொடுத்தது கலைமாமணி பட்டம், பாவேந்தர் விருது பட்டம். யாரை வச்சு கொடுக்குறாரு? அந்த மாநில ஆளுநரை வச்சே கூட்டுறாரு. எதுக்கு ஆளுநரை கொடுக்கணும்? ஆளுநர் தான் டிஸ்மிஸ் பண்ணணும். இதில் தாங்க மதிநுட்பம் இருக்குது. எந்த மை கையெழுத்து போட்டதோ, எந்த கவிஞன் அறம் பாடினானோ அந்த கவிஞனுக்கு அந்த கையெழுத்து போட்ட கையாலேயே விருது கொடுத்த படம் நடந்தது. படத்தை காட்டட்டுமா? அதுதான் எம்ஜிஆர் பக்கத்தில் இருந்து இப்படி வேடிக்கை வைப்பார். கொஞ்சம் கூர்மையாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி காட்சியை யூனிவர்சிட்டியில் தவிர நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இருக்காரா? விருது யார் கொடுக்குறது தெரியுமா? இவர் தான் கொடுக்குறாரு. விருதை பெறுவது முத்துலிங்கம். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இருந்து பார்க்குற வக்கீலா? பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்க்குறாரு. இல்லை, ஆட்சியை கலைத்த கை இந்த கை. இது நடக்கும், மீண்டும் முதலமைச்சர் ஆகும்னு சொன்னது இவரை வச்சே இவருக்கு பரிசு கொடுக்க வைத்து அதை வேடிக்கை பார்த்த தலைவர். இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? நீங்கள் விதைப்பது நடக்கும். உங்கள் உள்ளத்தில் சத்தியம் இருந்தால், உங்கள் மனதில் நேர்மை இருந்தால், உங்கள் வாக்குகள் சத்தியமாக பலிக்கும், வென்றே தீரும் என்பதற்கு தான் இதுதான் சான்று. அப்போ அறம்பாடுனவருக்கு நம்ம என்ன செய்யணும்? தூக்கி கொண்டாடணும் இல்லையா? அதுதான் மதிநுட்பங்கிறது. இதையெல்லாம் எழுத்தில் சொல்லியிருக்க முடியாது. இதை வாழ்வியலை, சமூகங்களை ஆய்வியல் மூலமாக நான் சிந்திப்பதால் நான் என்கின்ற வார்த்தை கூடுதல் வார்த்தையாக இருக்கும். ஆமாம் தோழர்களே, நீ விதைப்பது நீ விளைவிப்பாய். நீ என்ன காணாமல் போனாயோ, நீ என்னை காணாமல் போவதற்கு செய்தாயோ, அதே செயல் உனக்கு திருப்பியும் வந்து சேரும் என்பதனை ஆய்வு செய்யும் மனநிலையில், ஆய்வு செய்து கொண்டிருப்பவன் என்கின்ற முறையில் இந்த கருத்தினை உங்களுக்கு நான் பதிவகிக்கிறேன். இதுதான் முக்கியம். யாராக இருந்தாலும், என்ன செய்தியாக இருந்தாலும் நாம் நல்லதையே சொல்லுவோம், நல்லதையே விதைப்போம், நற்செயலையே நாம் நாடுவோம் என்பதற்கும் இந்த எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, அரசியல் களத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய செய்திகள் அப்பப்பா கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நன்றி, வணக்கம் தோழர்களே.